Hi guys, இன்னைக்கு ஜிஜிஸ் வீல ஒரு சூப்பரான prawn 65 டிஃபரெண்டான ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சோ நம்ம இன்னைக்கு prawn 65 செய்யறதுக்கு நான் பெரிய prawn யூஸ் பண்றேன். இத நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். So clean பண்ண prawnல வந்து ஒரு 1/2 teaspoon வந்து மஞ்சள்தூள், 1/2 teaspoon வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 tablespoon வந்து பஜ்ஜி பவுடர், அது எந்த மிக்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 tablespoon அரிசி மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 tablespoon வந்து திக்கான கர்ட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பஜ்ஜி பவுடர்ல உப்பு இருக்கிறதுனால பார்த்து கம்மியா போட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அது கூட வந்து 1 tablespoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 3ல இருந்து 4 லெமன் ஜூஸ். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வந்து ப்ரான் கூட கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 65 பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது கூட வந்து ரெட் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு அதை நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1 hourக்கு மேலே கூட மேரினேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா நல்லா ஊறி இருக்கும். ப்ரான் கூட எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 hours நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு டவாவில் வந்து 3 to 4 tablespoon வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரான் பீசஸ் நான் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். இதை லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ரானும் வெந்திருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் மாறி இருக்கும், பட் உள்ளே வந்து ப்ரான் வெந்திருக்காது. அதனால நம்ம சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெந்து இருக்கும், நல்லா ஃப்ரையும் ஆயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான ப்ரான் 65 வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.